இந்த நாளில் எல்லாரும் சிறப்பாக எல்லா இடத்துலையுமே கொடியேற்றி சாக்லேட் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. குடியரசு தின நாள்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். பிரிட்டிஷ் இன்னொரு கவர்மெண்ட், இன்னொரு அரசாங்கம், இன்னொரு ஆட்சியாளர்கள் நம்ம இந்தியாவை முழுவதும் ஆண்டு கொண்டிருந்தாங்க. அதை மாற்றி அமைத்து அவர்களுடைய சட்டங்கள் தான், அவர்கள் இயற்றின சட்டங்கள் தான் இந்தியாவில் இருந்தது. அந்த சட்டங்களை மாற்றி அமைத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த சட்டத்தை நம்முடைய இந்தியா தேசத்துக்கு கொண்டு வந்த அந்த நல்ல நாளை தான் குடியரசு தின நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேர்ந்து பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, நான் எனக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு புதிய சட்டத்தை ஏற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குடியரசு நாள்ல நமக்காக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்க. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையினுடைய மத்திய பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆமென். நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து, நமக்கு மேல எதிராக எழுதப்பட்டிருந்துச்சு பல சட்டங்கள், பல விரோதமான காரியங்கள், நம்ம நரகத்துக்கு நேராக கொண்டு போகக்கூடிய காரியங்கள். பிசாசு பல காரியங்களை நமக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றி வைத்திருந்தான். ஆடு மாடுகளை பலி செலுத்தினாலும் உன் பாவம் போகும். இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரே தரம் பலியாகி அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து போட்டுவிட்டான். இன்றைக்கு நாம் பரலோகம் செல்ல வேண்டும் ஏனால் ஒரே வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பு பெற்றோமே ஆனால் தான் நாம் பரலோகம் போக முடியும். நமக்கு என்று ஒரு புதிய சட்டம் இருக்குது. கடினமான சட்டங்கள் அல்ல, மிகவும் எளிதான சட்டங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பாவங்கள் சாபங்கள் உங்க மேல இருக்குதா? அதை இந்த நாளிலே கர்த்தர் குலைத்து போடுவார். உங்களுக்கு விரோதமாக கையெழுத்து போட்டுட்டாங்களா? அதை இந்த நாளிலே குலைத்து போடுவார். உங்களுக்கு மேல தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி ரொம்ப நம்மளை வேதனைப்படுத்துறாங்களா? நம்ம சொல்லாத, நம்ம செய்யாத காரியத்தை நீ செஞ்சிட்ட, நீ பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளை அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்களா? அதையெல்லாம் கர்த்தர் குலைத்து போட்டு அவர் சிலுவையில வெற்றி சிறந்தது போல உங்களையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க. எதுவும் உங்களை அசைப்பதில்லை, எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. காரணம், எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். பாவம் இனி உங்களை அடிமை ஆக்காது, சாபம் இனி உங்களை அடிமை ஆக்காது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய சட்டத்தை ஏற்றி சிலுவையின் மூலமாக அதை ஜெயித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். எந்த ஆளுகைக்கு கீழாக நீங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக நீங்கள் இருக்கிறபடினாலே எல்லா ஆளுகைகளும் உங்களுக்கு கீழாக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த சந்தோஷமான நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.